போலி துவாரகாவின் பின்னணியில் ஸ்ரீலங்கா போராளிகள் கட்டமைப்பு கண்டனம். சந்திரிகாவிற்கு கிடைக்கவுள்ள உயர் பதவி. வடக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. புலம்பெயர் தேசங்களில் தமிழ் தேசியம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் அமைப்புகளின் செயற்பாடுகளை வலுவிழக்க ஸ்ரீலங்கா அரசு செயற்பட்டு வருவதாக தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகள் கட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகள் துவாரகா என்ற பெயரில் அண்மையில் வெளியான காணொளி தொடர்பில் போராளிகள் கட்டமைப்பு வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: எமது தேச விடுதலை வரலாற்றை திரிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி அதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சிந்தனையை மலங்கடிக்க பல்வேறு சக்திகள் மிக முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றன. முன்னொரு போதும் இல்லாத அளவிற்கு தற்போது இந்த நாசகார செயற்பாடுகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் தமிழ் தேசியத்தின் அசைக்க முடியாத ஆணிவேராக தமிழ் மக்களின் மனங்களில் ஆழமாக பதிந்திருக்கும் தமிழீழ தேசிய தலைவர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் அர்ப்பணிப்புகளை தியாகங்களை கொச்சைப்படுத்தும் செயற்பாடுகள் நன்கு திட்டமிட்ட வகையில் மீளவும் முடுக்கிவிடப்படுகின்றன. இதற்கான பிரதான நோக்கம் எமது தாயகம் தமிழகம் மற்றும் புலம்பெயர் பிரதேசங்களில் தமிழ் தேசியம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் அமைப்புகளின் செயற்பாடுகளை வலுவிழக்க செய்வதே ஆகும். இதற்காக ஸ்ரீலங்கா அரசும் வல்லாதிக்க சக்திகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டு வருகின்றன. இவர்களின் இந்த சதி செயலுக்கு சில தனிநபர்களும் மற்றும் அமைப்புகளும் சுயலாபம் கருதி துணை போவது வரலாற்று துரோகமாகும். இந்த சதி நடவடிக்கைகளின் தற்போது வடிவமாக இடம்பெற்றது. எமது தேசிய தலைவரின் புதல்வி துவாரகாவின் பெயரில் நடத்தப்பட்டது ஒரு அரிதாரம் பூசிய அற்பத்தனமாகும். 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 27 காணொளியில் தோன்றி உரை நிகழ்த்தியவர் தமிழீழ தேசிய தலைவரின் மகள் துவாரகா அல்ல என்பதும் அவர் புனியப்பட்ட போலி என்பதும் தற்போது யாவரும் அறிந்த உண்மை. இத்தகைய நடவடிக்கைகள் இனிவரும் காலங்களிலும் தொடரவே செய்யும் என்பதை கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். எமது விடுதலை போராட்டமானது ஆரம்ப காலம் முதல் பல்வேறு துரோகங்களை சதிகார நடவடிக்கைகளை சந்தித்தே வந்துள்ளது. இந்த காலகட்டங்களில் எல்லாம் எமது மக்கள் உணர்வாளர்கள் ஊடகங்கள் என பல்வேறு தரப்புகளும் எமக்கு உறுதுணையாய் இருந்துள்ளனர். அந்த வகையில் தற்போது முன்னெடுக்கப்பட்ட சதி நடவடிக்கையை புரிந்து கொண்டு எதிர்வினையாற்றிய அனைத்து தரப்பினருக்கும் நாம் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடயம் தொடர்பில் உண்மைகளை கண்டுணர்ந்து அவற்றை காத்திரமாக வெளிப்படுத்திய பத்திரிகைகள், வலைதளங்கள், காணொளி தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் என்பவற்றிற்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகள் அமைப்பு நன்றிகளை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் அதிபர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் டலஸ் அழகப்பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் பேரவையில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிபர் தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க வேண்டும் என்று அந்த குழுவின் ஒரு சிலரால் கொண்டுவரப்பட்ட பிரேரணையை பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரித்ததை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் அந்த குழுவின் ஒரு குழு சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க உள்ளதுடன் மற்றைய குழுவினர் மற்றும் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்கவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உயர் பதவி வழங்குவது தொடர்பில் தற்போது கட்சிக்குள் கலந்துரையாடப்பட்டு வருவதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது கட்சியின் தலைவர் பதவியை வகிக்கும் முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு மேலதிகமாக திருமதி சந்திரிகா குமாரதுங்கவிற்கு உயர் பதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இது குறித்து சந்திரிகா குமாரதுங்கவிற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான பதவியை திருமதி குமாரதுங்கவுக்கு வழங்கும் வகையில் கட்சியின் அரசியலமைப்பு மாற்றப்பட்டு கட்சியின் மத்திய குழுவில் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேங்சாங் புயல் தாக்கம் தமிழர் தாயகமான வடக்கு கடலோர பகுதிகளிலும் உணரப்படலாம் என அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று இன்று மிச்சாங் என்ற தீவிர புயலாக மாற்றமடைந்துள்ளது. சென்னைக்கு தென்கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது மையம் கொண்டுள்ளது. இந்த புயலானது யாழ் மாவட்டத்தில் இருந்து வடகிழக்காக 125 கிலோமீட்டருக்கு அப்பால்
அப்பால் நிலை கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் கூறியுள்ளார். இந்த புயலானது வடக்கு மற்றும் வடமேற்கு கரையோரமாக நகர்ந்து தமிழ்நாட்டின் கரையோரத்தினூடாக ஆந்திரா பிரதேச கரையோரத்தை 5ஆம் திகதி சென்றடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதியில் உள்ள கடற்தொழிலாளர்களுக்கு கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக TN சூரியராஜா மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் யாழ் மாவட்டத்தில் மேகமூட்டத்துடனான வானிலை காணப்படுவதாகவும் 75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதாகவும் TN சூரியராஜா கூறியுள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலை காரணமாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக வெள்ளம் மற்றும் பலத்த காற்று காரணமாக மக்கள் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. பொருளாதார படுகொலையாளர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ள பசில் ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட ஏனைய தரப்பினரது குடியுரிமையை பறிக்கும் யோசனை கொண்டு வந்தால் அதற்கு இரு கைகள் அல்ல, இரு கால்களையும் உயர்த்தி ஆதரவு வழங்குவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பொருளாதார படுகொலையாளிகள் யார் என்பதை உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது. பொருளாதார ரீதியில் எடுத்த தவறான தீர்மானங்களினால் தான் நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த தீர்ப்பினை கொண்டு ஒரு தரப்பினர் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவின் குடியுரிமையை ரத்து செய்யும் யோசனையை கொண்டு வந்தால் அதற்கு ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டேன். அந்த கீழ்த்தரமான செயலுக்கு துணை செல்ல மாட்டேன். ஏனெனில் மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டுக்கு சேவை செய்துள்ளார். அதற்கு பதில் பொருளாதார படுகொலையாளர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ள பசில் ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட ஏனைய தரப்பினரது குடியுரிமையை பறிக்கும் யோசனை கொண்டு வந்தால் அதற்கு இரு கைகள் அல்ல, இரு கால்களையும் உயர்த்தி ஆதரவு வழங்குவேன். நான் அவர் பக்கம் இனி செல்ல போவதில்லை. அவருக்கும் எனக்கும் தற்போது எவ்வித தொடர்பும் இல்லை. ஆனால் அவர் மீதான கௌரவம் இன்றும் உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இன்றைய நிலைக்கு நாங்கள் யாரும் பொறுப்பல்ல. அவரது குடும்ப உறுப்பினர்களே அவரை இந்த நிலைக்கு தள்ளியுள்ளார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கிரிக்கெட் பற்றி காலையிலும் பேசுகின்றார், மாலையிலும் பேசுகின்றார். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்கவுக்கு சார்பாக பேசுகின்றார். அது அவரது தனிப்பட்ட விருப்பம். கிரிக்கெட் விவகாரத்தில் அவசரப்பட வேண்டாம். அவ்வாறு செயற்பட்டால் பாரிய நெருக்கடிகள் ஏற்படும் என்று நான் கடந்த ஆகஸ்ட் மாதம் சபையில் குறிப்பிட்டேன். அதுவே தற்போது இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் ஆண்டு முதல் காலாண்டு பகுதிக்குள் T20 போட்டி இடம்பெற உள்ளது. அதற்கு முன்னர் கிரிக்கெட் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். அதனைத் தொடர்ந்து இடம்பெறவுள்ள தேர்தல் என்ற விளையாட்டில் மக்கள் விளையாடுவார்கள். அதற்கான வாய்ப்பினை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு ஆளும் மற்றும் எதிர் தரப்பினர் தயாராக வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.